நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம் 10 அதிகாரம் முதல் 4 வசனங்கள். 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். தியான வசனம் 4ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடே கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. அவர்களோடே கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேலரை வனாந்திர பிரயாணத்தில் பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்தினார். அவருடைய இடைவிடாத பிரசன்னத்தை பற்றிய உணர்வு அவர்களுக்கு இருந்தது. அவர்களுக்கு அற்புதமாய் தண்ணீர் கொடுத்த கன்மலையும் கூடவே சென்றது என பரிசுத்த பவுல் இங்கே குறிப்பிடுகிறார். இது பற்றிய யூதருக்குள்ளாக பரவியிருந்த பாரம்பரியத்தை அவர் மனதில் வைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அனாதியாக உள்ளவர் என்பதையும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தானே அவர் சகல கிருபைக்கும் ஆசீர்வாதத்திற்கு காரணராக இருந்தார் என்பதையுமே பவுல் இங்கே வற்புறுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். நேரடியாக இல்லாவிட்டாலும் நிழலாட்டமாக அவைகளை இஸ்ரவேலர் அனுபவித்தார்கள் என்றால் அதில் தவறு ஒன்றுமில்லை. கன்மலை மூலமாக அவர்களுக்கு அனுப்பப்பட்ட ஆசீர்வாதங்கள் என்ன, அவை இயேசு கிறிஸ்துவின் கிருபைக்கு எவ்வாறு அடையாளங்களாயிற்று என்று நாம் சிந்திக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்யவாறாக. ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். இஸ்ரவேலர் காதேசில் தங்கியிருந்த போது தண்ணீர் இல்லையே என முறுமுறுத்தார்கள். மோசேயும் ஆரோனும் கர்த்தரிடத்திலே மன்றாட கர்த்தர் கன்மலையிலிருந்து தண்ணீரை புறப்படச் செய்தார். அந்த தண்ணீரை அவர்கள் குடித்தார்கள். இதைத்தான் பரிசுத்த பவுல் ஞான கன்மலை ஆகிய கிறிஸ்துவின் தண்ணீரை குடித்தார்கள் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து மூலமாய் உலகுக்கு அருளப்பட போகிற ஜீவ தண்ணீர் ஊற்றுக்கு அடையாளமாக இது சம்பவித்தது. கிறிஸ்துவாகிய ஊற்றிலிருந்து புறப்பட்டது என்ன? முதலாவதாக பாவம் போக்கும் ஜீவநதி. பாவம் போக்கும் ஜீவநதி. பாவத்தையும் அழுக்கை நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். மனச்சாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிக்கும் இரத்தம் என எபிரேயர் 9:14 பாவியை மீட்கும் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தம் என 1 பேதுரு 1:19 பரிசுத்தவான்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து வெளுக்கும் இரத்தம் என்பதாக வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலும் மனுக்குலத்தின் இரத்தாம்பர சிவப்பான பாவத்தை பஞ்சை போல மாற்றும் தூய ஆட்டுக்குட்டியின் இரத்தம் என ஏசாயா 1:18 பாவத்தின் சம்பளமாகிய மரணத்துக்குரிய பாவியை நித்திய ஜீவனுக்குரியவனாக்கும் இரத்தம் என்பதாக பரிசுத்த யோவான் 6ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்திலேயும் நாம் வாசிக்கிறோம். இந்த ஜீவ ஊற்றில் பானம் பண்ணுகிறவன் எத்தனை பாக்கியவான்! யோசித்து பாருங்கள். கன்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் உன் பாவமர நீ கழுவப்பட்டிருக்கிறாயா? நித்திய ஜீவனின் பங்கடைய அதை பானம் பண்ணி வருகிறாயா? பாவம் போக்கும் ஜீவநதியை பாராய் வந்து பாராய் பாவி என்று பாடுகிறோமே, அந்த பாவம் போக்கும் ஜீவநதியை நீ பார்த்து அந்த இரத்த ஆற்றில் மூழ்கி குளித்து உன் பாவம் நீக்கப்பட்டவனாக நீ இருப்பாய் என்றால் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நிலைமை. இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது தாகம் தீர்க்கின்ற ஜீவ தண்ணீர். அவர் பாவம் போக்கும் ஜீவநதி. அது மாத்திரமல்ல, தாகம் தீர்க்கின்ற ஜீவ தண்ணீர். சீகாரின் கிணற்றண்டையில் சமாரிய ஸ்திரீக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்தார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. பரிசுத்த யோவான் 4ஆம் அதிகாரத்தில் அதை பார்க்கிறோம். அதை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகாது, அவனுக்குள்ளே நித்திய காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என பரிசுத்த யோவான் 4:14 கூறுகிறது. தாகமாக இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார், இலவசமாயும் கொடுக்கிறார். ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று யோவான் 7:37 தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரூற்றில் இலவசமாய் கொடுப்பேன் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலேயும் தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 22:17 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவ வார்த்தை மனிதனின் ஆத்துமாவை திருப்தியாக்கக்கூடியதாக இருக்கிறதை இந்த வசனங்கள் நமக்கு காட்டுகின்றன. அவருடைய இரட்சணிய கிரியை ஆத்துமாவுக்கு ஜீவனை கொடுக்கிறது. அவர் மூலமாய் மனிதன் பெற்ற இரட்சிப்பின் சந்தோஷம் அவனுக்குள்ளே ஊறிக்கொண்டே இருக்கிறது.
அவர் உன் தாகத்தை தீர்க்க ஆவலுடையவராய் இருக்கிறார். உனக்கு ஆத்தும தாகம் உண்டா? உலக காரியங்கள், ஆஸ்திகள், ஐஸ்வர்யங்கள், சொத்து சுகங்கள் தேடுவதிலே நீ தாகத்தோடு அலைந்து கொண்டிருக்கிறாயோ? உலக காரியங்களில் தாகம், ஆத்திரம் கொள்வது மனிதனுடைய இயல்பு. ஆனால் ஆத்துமா ரட்சிக்கப்பட, ஜீவனை பெற்று வளர உனக்கு ஆசை வேண்டும். இல்லை என்றால் மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் ஒன்றுமில்லை என்ற வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் நினைப்பூட்டுதலாக இருக்கட்டும். நீதியின் மேல் பசிதாகமுடையவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்பதாக ஆண்டவர் மலைப்பிரசங்கத்திலே குறிப்பிடுகிறதை மத்தேயு 5:6 பார்க்கிறோமே. ஆம், நாம் பாடுகிறோம் அல்லவா, தாகம் மிகுந்தவரே அமர்ந்த தண்ணீரண்டை வாரும். ஆம், ஆண்டவர் உனக்கும் எனக்கும் அமர்ந்த தண்ணீரை வைத்திருக்கிறார். அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிற தேவன், புல்லுள்ள இடங்களில் படுத்துறங்கச் செய்து அமர்ந்த தண்ணீரண்டையிலே தாகம் தீர்க்கிற ஒரு தேவன் உனக்கும் எனக்கும் உண்டு. உனக்கு இந்த தாகத்தை தீர்க்கும்படியாக ஆசை உண்டா? நீ ஆண்டவருடைய ஆத்தும தாகமுடையவனாக நீ காணப்படுகிறாயா? அடுத்தபடியாக நான் பார்க்கின்ற பொழுது, உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன் என்பதாக யாத்திராகமம் 33:22 குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவம் போக்கும் ஜீவநிதி, தாகம் தீர்க்கும் ஜீவநிதி, என்னை பாதுகாக்கும் ஜீவ கன்மலை, என்னை பாதுகாக்கும் கன்மலை. கன்மலையின் வெடிப்பு ஒதுக்கிடமாக எல்லா காலமும் கருதப்பட்டது. பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும் நாளிலே அவருடைய பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி கன்மலைகளின் வெடிப்புகளிலும் குன்றுகளின் சந்துகளிலும் புகுந்து கொள்ளும்படிக்கு என்பதாக ஏசாயா 2:20 கூறுகிறது. மோசே கர்த்தர் தம்முடைய மகிமையை தனக்கு காண்பிக்கும்படியாக வேண்டுகிறான். தமது மகிமையை கண்டு மனிதன் உயிரோடு இருக்கக்கூடாது என்ற காரணத்தினால் ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் தாம் கடந்து போகும்போது மோசேயை கன்மலையின் வெடிப்பிலே பதுங்க வைத்து தமது கரத்தினாலே அவரை மூடி பாதுகாப்பதாக சொல்லுகிறார். எத்தனை மகத்துவமான வாக்கு தத்துவம்! நாம் எல்லாரும் பரிசுத்தமுள்ள தேவனுடைய நியாயாசனத்தின் முன்பாக நிற்க வேண்டுமே. பாவிகளாகிய நாம் பரிசுத்தமுள்ள தேவனுடைய மகிமையை எவ்வாறு சகிக்க முடியும்? ஐயோ அதமானேன் என்று கதற வேண்டியவர்கள் தானே நாம். ஆனால் இந்த வாக்கு தத்துவம் நாம் பதுங்கிக் கொள்ளத்தக்கதான ஒரு கன்மலையின் வெடிப்பு உனக்கும் எனக்கு உண்டு என்பதை நிச்சயப்படுத்துகிறதல்லவா. இயற்கையான மலைகளும் குன்றுகளும் ஒதுக்கிடம் உனக்கும் எனக்கும் தர முடியாது. அவைகளால் பிரயோஜனமும் இல்லை. கர்த்தர் தாமே நாம் ஒதுங்கிக் கொள்ளத்தக்கதான ஒரு வெடிப்புள்ள கன்மலையை நமக்கு ஆயத்தம் செய்திருக்கிறார். அந்த கன்மலை கிறிஸ்துவே. இயேசு கிறிஸ்துவாகி அந்த கன்மலையின் வெடிப்பில் பதுங்குகிறவர்கள் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். பரிசுத்தமுள்ள தேவனுடைய சமூகத்தை கிட்டிச் சேரும் சிலாக்கியம் கிடைத்திருக்கிறது. அருமையான தேவ பிள்ளையே, நீ பிசாசுக்கு விலைக்கு காக்கப்படவும் அவரே ஒதுக்கிடமாக இருக்கிறார். உன்னுடைய துன்பம், துக்கம், கவலை நிறைந்த உலகத்தில் மனிதனுக்கு அடைக்கலம் பிளவுண்ட மலையாகிய அந்த கன்மலையாகிய ஞான கன்மலையாகிய கிறிஸ்துவே. பிளவுண்ட மலையே, புகலிடம் தாருமே என்று ஜெபிக்கிறாயா? ஒரு நிபந்தனை உண்டு. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ அங்கே கன்மலையில் நில்லு, கன்மலையின் வெடிப்பிலே வைத்து என் கரத்தினால் உன்னை மூடுவேன் என்றார். யாத்திராகமம் 33:21. ஆம் தேவப்பிள்ளையே, நீ பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் உனக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கிற நிபந்தனை, நீ கன்மலையில் நில்லு. நீ எதில் மேல் நின்று கொண்டிருக்கிறாய்? மணலில் நின்று கொண்டிருக்கிறாயா? வெட்டாந்தரையில் நின்று கொண்டிருக்கிறாயா? புழுதியில் நின்று கொண்டிருக்கிறாயா? நீ கன்மலையின் மேல் நில். உயரமாக சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழுகிறவனாக நீ அவரை பற்றி கொண்டு இரு. தாவீது சொல்லுகிறான், நான் உளையான சேற்றில் இருந்தேன், கர்த்தர் என்னை தூக்கி எடுத்து என்னை கன்மலையின் மேல் நிறுத்தினார். கன்மலையின் மேல் நில்லு. ஆண்டவருடைய அஸ்திவாரத்தின் மேல் நீ உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள். நீ அப்படி நிற்கின்ற பொழுது கன்மலையின் வெடிப்பிலே வைத்தேன் கரத்தினால் உன்னை மூடுவேன் என்கிறார். மோசே காக்கப்பட்ட கன்மலையின் மேல் நிற்க வேண்டும். நின்றால் கர்த்தர் பாதுகாப்பார். பாவச் சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்ட பாவியை கர்த்தர் கன்மலையின் மேல் நிறுத்துகிறார். அதைத்தான் சங்கீதக்காரன் 40:2 குறிப்பிடுகிறார். கால்களை கன்மலையின் மேல் நிறுத்துகிறார், அடிகளை உறுதிப்படுத்துகிறார், புதிய பாடலை நாவிலே தருகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அந்த கன்மலையின் மேல் உறுதியாய் நிற்க வேண்டியது பாதுகாப்புக்கு மிகவும் அவசியமான ஒரு காரியம்.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்பட்ட மனிதன் அவரில் வேரூன்றி அவரில் வளர்ந்து வரும்போது அவன் எந்த தீங்குக்கும் பயப்படாமல் நிலைத்திருக்கக்கூடியவனாயிருப்பான். நீ கிறிஸ்துவாகிய கன்மலையின் மேல் நிலை நிற்கிறாயா? உன் ஜீவியத்தை எதின் மேல் கட்டுகிறாய்? கிருபை நிறைந்த ஆண்டவரே, கற்பாறையாகிய உம்மீது நான் கட்டப்பட எனக்கு வேண்டிய பலத்தை தார். கற்பாறையாகிய இயேசு கிறிஸ்துவில் நான் கட்டுகின்ற பொழுது என்னுடைய ஜெபம் கேட்கப்படும் என்று சொல்லி ஆண்டவரே நான் அறிந்திருக்கிறேன். ஆகையினால் எந்த ஒரு சூழ்நிலையிலே நான் வழிக்கு விழுந்து விடாதபடி ஞான கண்மலையிலே நான் நிலை கொண்டிருக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானுடைய பலத்தையும் சத்துவத்தையும் நீர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்ல ஒரு மதலை தாண்டக்கூடிய பலத்தை பெற்றிருக்கிற நாங்கள் கண்மலையாகி உம்மீது நாங்கள் வேர்கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்தி உம்மை பிரஸ்தாபித்து வாழ எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.